ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் எதை பற்றினா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் என்ன தாட் இருக்குன்னா, ஹேர் லென்த்தாக அடர்த்தியாக இருக்கிறத விட ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபுட் ஒழுங்காக எடுத்துக்காமல் ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதான் 80% ஃபுட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஹெல்தி ஃபுட்டாக ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஹேர் க்ரோத். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனால் தான் ஹேர் க்ரோத்தே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நல்ல ஒரு ஹேர் ஆயில் மசாஜ் வீக்லி 2 டைம்ஸ் ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்கேல்ப்பு கிளியராக இருந்து இச்சிங் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஹேர் ஆயிலுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டபுள் பாயில் மெத்தடில் ஹேர் ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு என்னோடய ட்ரை வெட் ஹேரில் தான் இப்போ நான் ஆயில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் பேக் போட போகிறேன். பாருங்கள் என்னோடதுல எவ்வளோ லென்த்துக்கு முடி வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட் நம்ம சிக்கு இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கணும். ஹேரில் வந்து எந்த சிக்கும் இல்லை. சிக்கு இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும். எனக்கும் ஹேர் ஃபால் இருக்குது தான். நான் ஃபர்ஸ்ட் நல்லா ஹேர் கேர் பண்ணிவிட்டு நல்லா நட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் இந்த மாதிரி விட்டுட்டேன். திரும்பி ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா டீப்பாக எண்ணெய் ஆயில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட் ஹீட் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது ஆயிலை. ஹீட் பண்ணிட்டு 2 சைடும் நல்லா ரூட்டில் நல்லா படுற மாதிரி நல்லா வச்சு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். நல்லா டீப் 2 சைடுமே தனித்தனி முடி எடுத்து எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஹேர் எண்டுலேயும் வந்து நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும். அதுலேயும் நம்ம அந்த மாதிரி ஆயிலெலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு பன் கொண்ட போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் நல்லா வெயிட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த தோல் உள்ள உளுந்து நான் எடுத்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். அதுவும் ப்ளஸ் பாசிப்பருப்பு மாவு, இது ஃப்ளாக்ஸீடோட அந்த கொதிக்க வச்ச ஜெல்லி எடுத்து வச்சுருக்கேன். 3ம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். கொஞ்ச நாள் ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே இந்த தோல் உள்ள உளுந்து மட்டும் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து வந்து நம்ம தோல் தனியாக எடுக்க தேவையில்ல. நம்ம தோலோடு தான் சேர்த்து போட போகிறோம். மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து நல்லா ஊறின உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு மாவு, இல்லை நீங்கள் பச்சை பயிறு ஊற வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். நான் வந்து பாசிப்பருப்பு மாவே இருந்துச்சு அதனால் போட்டுட்டேன். அப்புறம் கடைசியாக ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். நல்லா பேஸ்ட் அளவுக்கு வர மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 3மே நல்லா போட்டுக்குவோம். மூணையும் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி வரும். அது நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாது. அதுக்கோசரம் தான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறது. கொஞ்சம் உளுந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் ஹேர் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் தான் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வேறு எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே. அப்படி ஆட் பண்ணிக்கிட்டால் கூட இதுவாகும். கடைசியாக வந்து ஹேர் பேக் இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சமாக மட்டும் ரோஸ் பெட்டல்ஸோட பவுட்ரு போட்டிருக்கேன். போட்டு நல்லா 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். திரும்பியும் அந்த ஹேர் வந்து சிக்கு இல்லாமல் திரும்பியும் 2 சைடும் எடுத்து போட்டு நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, ரூட்லேருந்து ஹேருக்கு அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட் வந்து நம்ம ரூட் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஹேர் க்ரோத் வந்து ரூட்டில் இருந்தால் வரும், கீழே வந்து வளராது. ஹெட்டில் இருந்து மட்டும்தான் ஹேர் க்ரோத் இருக்கும். அதுக்கோசரம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக 2 சைடும் எண்ணெய் வச்சதுனால திரும்பியும் எடுத்து சிக்கு இல்லாமல் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஹேர் ஃபுல்லாகவே ரூட்லேருந்து ஹேர் டாப்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நல்லா 2 சைடுமே நல்லா ஹேர் பேக் போட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்ல. நான் வந்து 1 ஹவர் எடுத்துப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க, சப்போஸ் உங்களுக்கு
சில்னஸ் இருக்குது ஒத்துக்காதா என்னன்னு தெரியலனா ஒரு 20 மினிட்ஸ் போதும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு மைல்ட் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 2 சைடுமே டீப்பாக அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் ஹேருக்கு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா இறங்கும். நான் வந்து 1 ஹவர் எப்பயுமே யூஸ் பண்ண ஹேர் பேக்னால 1 ஹவர் கண்டிப்பாக எடுத்துப்பேன். நீங்கள் வந்து 1 ஹவர் எடுத்துக்கலனாலும் இல்லை 20 மினிட்ஸில் ஃபஸ்ட் டைம் போடுறேன் இந்த ஹேர் பேக்கு எனக்கு எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னா நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் லைட் வார்ம் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்னஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட அந்த ஜெல் வந்து எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கோசரம் சில பேத்துக்கு ஒத்துக்காமல் கூட இருக்கும். அதனால தான் 2 சைடும் நல்லா பன் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை ஒரே பன்னாக போட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு. நான் 1 ஹவருக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது 1 ஹவருக்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது என்னோடய ஹேரு. நான் ட்ரை பண்ணவே கிடையாது. நான் ட்ரையர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா வெயிலில் மட்டும்தான் காமிச்சு நல்லா லென்த்துக்கு ஃபுல்லாகவே நான் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் சீப்பே போடுவேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் 1 டைம் போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது அடிஷ்னல் ஹேர் பேக் வந்து இன்னொன்று ஒரு டைம் போட்டுக்கோங்க. வீக்லி 2 இந்த ஒரு ஹேர் பேக்கை வந்து 2 டைம் வீக்லி 2 டைம் ஒரே பேக் போட வேணாம். இது ஒரு பேக்கு இன்னொரு பேக் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. ஃபைனலி என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.